என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தில் நம்ம தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்ற தலைப்பில் தியானித்து வருகிறோம். நம்ம முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். எந்த சூழ்நிலையில் தான் முக்கியம். நான் நிலைத்திருப்பேன் என்று சாட்சி சொல்வதல்ல. சிலெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சில அறிக்கைகளில் நீங்கள் கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பீங்களா, கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருப்பீங்களா அப்படின்னும் போது ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் பொதுவாக யாருக்காவது ஞானஸ்நானம் கொடுக்கும்போது எத்தனை பிரச்சனை வந்தாலும் நிலைச்சிருப்பீங்களான்னு நான் கேட்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் நாம் எல்லாராலும் பகைக்கப்படுவோம், அப்பவும் நிலைச்சிருக்கணும். அதனால தான் நம்ம கர்த்தரை நோக்கணும் அப்படின்னு நேற்று தியானித்தோம் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் மேல் நம்பிக்கை வைத்து என்னை அவர் பார்த்துக்குவார்ன்ற அந்த நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து நம்முடைய நோக்கம் எல்லாம், நம்முடைய பார்வை எல்லாம் நம்மளை பகைக்கிறவர்கள் மேல் செலுத்தாமல் தேவனை பார்த்து வாழ்ந்தால், அவர் நம்முடைய நம்பிக்கையாக இருந்தால் நாம் நிலைத்திருப்போம். அவர் நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 12:19. சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். நம்ம முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணுமா? அதில் இன்னொரு காரியத்தையும் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய உதடு சத்தியம் உள்ளதாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கிறோம், கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும். கண்ணை மூடுற வரைக்கும் நான் அவரில் நிலைத்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அவர் வருகை வரைக்கும் நான் நிலைத்திருக்கணும். நான் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால், எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவரில் நிலைத்திருக்கணும்னா, ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்குற முக்கியமான ஒரு பாடம், சத்திய உதடு நமக்கு தேவை. நம்முடைய வார்த்தை, நம்முடைய உதடுகளில் சத்தியம் இருக்கணும். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி பூமியில் சந்தர்ப்பங்களுக்காக பொய் சொல்லுகிற, சந்தர்ப்பங்களுக்காக நாம் தவறானதை பேசிடுற, சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக நிறைய நேரங்களில் பொய் சாட்சி சொல்கிற, சத்தியமற்ற காரியங்களை சொல்லுகிற அநேக சூழ்நிலைகளை நாம் பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நமக்கு ரொம்ப தெளிவாக கடைசி நாட்களில் இது நடக்குன்றதை அவர் சொல்லிட்டார். நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். மத்தேயு 5:11-12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, பாருங்கள், இயேசு சொல்றார் என் நிமித்தம், என் நிமித்தம். மத்தேயு 10:22 என் நாமத்தின் நிமித்தம். அப்போ இயேசுவின் நிமித்தம் நம்மளை என்ன பண்ணுவாங்களா? நிந்திப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க, பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்கள் பேரில் பலவிதமான தீமைகளை பொய்யாய் சொல்வார்களானால், பாருங்கள், இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு இது நடக்கும். உங்கள் பேரில் பலவிதமான, பாருங்கள், தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்கள். உலகம் என்ன சொல்லும்? உலகம் எப்படி பார்க்கும்? ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு பாருங்கள். நீ பாக்கியவான், என் நாமத்துக்காக தானே நீ துன்பப்படுகிற, என் பேரில் தானே உனக்கு தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்லுகிறார்கள், நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். அது மாதிரி வேறு நேரத்தில் யோசித்து பாருங்கள். அப்படி ஒரு பொய் சாட்சி சொல்லப்படுற நேரம் நம்ம எப்படி இருப்போம்? நிலைத்திருப்போமா? அப்பமும் நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, யோசேப்பின் மேலே வந்த அந்த பழியினால் யோசேப்பு அங்கே, நான் இவ்வளோ உண்மையாக இருந்து என்னத்தை கண்டுட்டேன் பாரு, அநியாயமாக என் மேலே பழி சுமத்தி என்னை ஜெயிலுக்கு அமிச்சிட்டால, அதனால் நான் அந்த பெண்ணை பழி வாங்குவேன் அப்படின்னு அவன் சொன்னானா? இல்லை. அது மாத்திரமல்ல, நான் ஒரு நாள் மேலே வருவேன், அன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொன்னானா? இல்லை. சரி, இன்னும் அடுத்த கட்டத்தில் இன்னும் ஒரு சிலருடைய பாதம் மாறும். நான் நல்லா வாழ்ந்து உண்மையாக வாழ்ந்து என்னத்தை கண்டுட்டேன், அதனால் நான் தப்பே பண்ணுறேன் இனிமே அப்படின்னு தவறுனானா, தடுமாறினானா? அதுக்கப்புறம் இல்லை, அவன் நிலைத்திருந்தான், கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தான். உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள், உங்கள் பேரிலே பழி சுமத்துவார்கள். உலகம் நம்மளை பகைக்கும் போது, உலகம் நம்ம மேலே பொய்யா பேசும்போது, பாருங்கள், நம்ம நிறைய நேரம் நம்ம தடுமாறிடுறோம், அல்லது நம்ம ஏன் நம்ம உண்மையாக வாழணும் அப்படின்னு நினச்சிட்றோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். நம்மளை துன்பப்படுத்துவார்கள், உங்களை பகைப்பார்கள். ஆனால்
எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்ம உதடுகள் சத்திய உதடாக இருக்கட்டும். வசனம் உள்ளே இருக்கிறதுனால, சத்தியம் பேசுகிறதுனால நம்ம ஒரு நாளும் பொய் சாட்சியை சொல்லிடக்கூடாது. ஒருத்தர் பொய்யை நம்ம மேலே சொல்கிறதுனால நீங்கள் திரும்பவும் உங்களுடைய அந்த ஸ்திரத்தன்மையிலிருந்து வழி விலகி நீங்கள் உங்களுடைய குவாலிட்டி இழந்துடாதீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, நீங்களாக இருங்க, கர்த்தருக்காக நிலைத்திருங்க, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்க. செத்தாலும் பரவாயில்ல, என் வாயில் பொய் வராதுன்றதில் உறுதியாக இருங்க. கர்த்தர் கிருபை தருவார். ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 5:37 நான் வாசிக்கிறேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இந்த வசனத்தை இன்னைக்கு மனப்பாட வசனமாக குறித்துக்கொள்வோம். மத்தேயு 5:37. நாம் ஆண்டவருக்காக நிலைத்திருப்போம், கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்போம். சத்திய உதடுகளோடு வாழ்கிறவன் நிலைத்திருப்பான். அவனை யாரும் அசைக்க முடியாது. அசைக்கக்கூடிய பிரச்சனைகள் வரலாம், ஆனால் உங்களை அசைக்க முடியாது. கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக வார்த்தையில் உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எப்போதும் நாங்கள் சத்திய உதடுகள் உள்ளவர்களாய், சத்தியத்தை மாத்திரம் பேசுகிறவர்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் உதடுகளை பரிசுத்தப்படுத்தும். என்ன ஆனாலும் நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையையே பேச எங்களை விட்டு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்த வார்த்தையும் ஆண்டவரே நாங்கள் தகப்பனே உம்முடைய சமூகத்திலே சரியாய் பயன்படுத்த, ஆண்டவரே நாங்கள் உண்மையை பேச, சத்திய உதடுகளோடு வாழ்ந்து நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நாளிலே ஒவ்வொருவரோடும் நீர் பேசுகிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையின்படியே நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2024வது வருஷத்தின் பாராளுமன்ற தேர்தலுக்காக நம்முடைய தேசம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளும் மிக மும்முரமாக செயல்பட துவங்கிவிட்டார்கள். ஒருவேளை இந்த நாட்களில் என்ன நடக்கிறது என்று உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த கட்சி வரும், அந்த கட்சி வரணும், அது வந்தால் நல்லாயிருக்கும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் எழும்பினாலும், தேவனுடைய ஜனமாகிய நீங்களும் நானும் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துட வேண்டாம். நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் அதிகமாக ஜெபத்திலே, தேவ சமூகத்திலே தரித்திருக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கட்டாயமாக அழைக்கிறேன். காரணம், நீங்கள் யாராக இருந்தாலும் தேசத்தின் மேல் உங்களுக்கு விருப்பமும் பிரியமும் அன்பும் இருக்கும் என்றால், தேசத்தில் தேவன் எங்களுக்கு ஒரு சேமத்தை கட்டளையிடணும் அப்படின்ற ஒரு ஆசையும் எதிர்பார்ப்பும் உங்களுக்குள் இருக்கும் என்றால், நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும். உங்களை அன்போடும் கட்டாயத்தோடும் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஜெபிக்காவிட்டால் உண்மையிலேயே நாம் பெரிய பாவம் செய்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஜெபிக்காவிட்டால் அது பாவம். நாம் ஜெபிக்க ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். பாருங்கள், ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1 தேதி வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆனால் கருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 2 மாதமும் இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதாவது 24/7 ஒரு செயின் ப்ரேயரை அரேஞ்ச் பண்ண ஆண்டவர் பாரப்படுத்தினார். எனவே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உடனடியாக உங்கள் சபையில் இருக்கிற யாருக்காவது நீங்கள் அனுப்புங்க. உங்கள் கான்டாக்டில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் பார்க்குற நீங்கள் ஒரு டீமை உருவாக்குங்க. ஒரு குரூப்பை நீங்கள் உருவாக்கலாம். அந்த குரூப்பில் நீங்கள் ஒரு லீடராக இருங்க. அந்த குரூப்பில் 96 பேரை நீங்கள் இணைக்க வேண்டும். பிரியமானவர்களே, உடனே உங்கள் மனசில் 96 பேரை நான் எங்கே போய் பிடிப்பேன், யாரை பிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஃபோனில் ஒருவரை அழைங்க. அந்த ஒருவர்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிந்த ஒருத்தரை கூப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். இப்படி உங்கள் டீமில் 96 பேரை சேருங்க. எதுக்கு இந்த 96 பேர்? 1/4 மணி நேரத்துக்கு ஒருவர் என்ற அந்த நிலையில் 1 மணி நேரத்துக்கு 4 பேர், 24 மணி நேரத்தில் 96 பேர் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை மத்தியானத்துக்கு மேலே மறுபடியும் நீங்கள் அந்த ப்ரேயரில் 1/4 மணி நேரம் கலந்துக்கிறீங்களா? ரொம்ப நல்லது. காலையில் நான் வேலைக்கு போகிறேனே, என்னால் காலையில் ஜெபிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் இருக்கிறவங்க
அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறவங்க அல்லது ஹோம் மேக்கர்ஸ், நீங்கள் என்ன பண்ணலாம், காலையில் அந்த டைமை எடுத்துக்கோங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே நீங்கள் கொடுக்கலாமே. இரவு உங்களுக்கு தெரிந்த யாராவது வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் இதில் இணைக்கலாமே. ஆனால் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படி பல குழுக்களை பல ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்டில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எந்த மொழியிலும் நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கன்னடமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கி சபையாக இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் சபையில் ஒரு 100 பேரை நீங்கள் கூப்பிடுங்க. நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலான்னு சொல்லுங்கள். இது ஜூன் மாதம் 1 தேதி வரைக்கும் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, தவற விட்டுறாதீங்க. இது மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். உடனடியாக இணைந்து கொள்ளுங்க. எனவே நம்ம சும்மா இருக்காமல் உடனடியாக இதில் கலந்து கொள்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேசத்திற்காக ஜெபிக்கிறதை ஆண்டவர் சபையினிடத்தில் தான் எதிர்பார்க்கிறார். நாம் தான் ஜெபிக்க வேண்டும். ஜெப குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். அதுக்காக பிரிண்ட் பண்ணப்பட்ட புத்தகம் ஆயத்தமாக இருக்குது. எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறோம். எனவே தேவன் இந்த நாட்களில் நம்மளை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். தேவன் நமக்கு ஒரு பெரிய நன்மையை வரும் நாட்களில் நம்ம கட்டளையிடுவார். அவருக்கு சித்தமானவர்களை ஆண்டவர் தேசத்திலே தலைவர்களாக ஏற்படுத்துவார். ஆனால் நாம் நம்முடைய கடமை ஜெபிப்பது. பிரியமானவர்களே, இன்றைக்கே இதை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் அழைப்புக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமாய் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். God bless you.